அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பிரிவில் இன்றைய நாளேடுகளில் இருந்து சில செய்திகளை பார்ப்போம். பிரான்ஸ் நாட்டிலிருந்து 3.25 லட்சம் கோடியில் 114 ரபேல் போர் விமானங்களை இந்தியா வாங்குகிறது. இது மிக முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். எப்பயுமே பிரான்ஸ் நாட்டிலிருந்து 3.25 லட்சம் கோடியில் 114 ரபேல் விமானங்களை மத்திய அரசு வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த மாத இறுதியில் இம்மானுவேல் மேக்ரான் இந்தியாவுக்கு வருகை தரும்போது நிறுவன ஒப்பந்தம் கையெழுத்தாக்கப்படும். இது மிக முக்கியமானது. இந்த போட்டித் தேர்வு விரிவாக எழுதக்கூடிய வினைகள்லாம் அந்த கொஸ்டின் தான் இருக்கும். இந்த இதை எடுத்துக்கோங்க, அந்த வினாவை எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக இது ஒரு இந்த ஒப்பந்தம் குறித்து நீங்கள் நிறையா பாருங்கள். அடுத்த பாருங்கள், இந்தியா போர் விமான இன்ஜின் தயாராகிறது. ரோல்ஸ் ராய்ஸ் இந்தியா தனது வர்த்தகத்தை ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் விரிவுபடுத்த உள்ளது. அதன் ஒரு பகுதியாக போர் விமானங்களுக்கு இன்ஜின்களை அந்த நிறுவனம் தயாரிக்க முடிவு செய்துள்ளது. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி துபான் எர்கின் பில்க் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று முன்தினம் சந்தித்து பேசினார். இந்தியாவின் நிலம், வான்வெளி, கடல்சார் பாதுகாப்பு துறைகளில் ரோல்ஸ் ராய்ஸ் தனது வர்த்தகத்தை பிரம்மாண்டப்படுத்த உள்ளது. கேட்கலாம், இந்த ரோல்ஸ் ராய்ஸ் இந்திய வர்த்தகத்தை மேம்படுத்த உள்ள நிறுவனம் என்று கேட்கலாம். பிரிட்டனுக்கு அடுத்தபடியாக இந்தியாவை தனது 3வது பெரிய சந்தையாக மாற்ற ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. பிரிட்டன் தான் ஃபஸ்ட்டாக, அதற்கு அடுத்தபடியாக தான். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைய நாளையில் கொடுத்துருக்குது. இப்போ இது தினகரன் கொடுத்துருக்காங்க. பிரான்சிடமிருந்து 3.25 லட்சம் கோடியில் 114 ரபேல் போர் விமானங்கள் ஏற்கனவே பார்த்தது தான். பாருங்கள், அமெரிக்காவிடமிருந்து 28,000 கோடியில் 6 பிஜே கடல் கண்காணிப்பு மற்றும் நீர்மூழ்கி போர் விமானங்கள் வாங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஏற்கனவே ஒப்புதல் வழங்கியுள்ளாங்க. அந்த செய்தி தான், அதில் உள்ள அதே செய்தி தான். அடுத்து, வங்கதேசத்தில் புதிய பிரதமர் யார்? வங்கதேசத்தில் பல்வேறு வகையான வன்முறைகள் நடந்து இதெல்லாம் நடந்து எல்லாமே இது பண்ணிடுச்சு. 30 ஆண்டுகளில் முதன்முறை வங்கதேச தேர்தல்களில் 30 ஆண்டுகளில் முதன்முறையாக வாக்குச்சீட்டில் படகு சின்னமில்லை. பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக்கின் தேர்தல் சின்னமான படகு முதன்முறை வங்கதேச பொது தேர்தலில் இடம்பெறவில்லை. இருப்பினும் இது முதல் முறை அல்ல. 688 96 தேர்தல்களை புறக்கணித்தது. இப்போ புதிய பிரதமர் யார் அப்படின்னுங்கிறது தெரியும். பிஎன்பி ஜமாத் இஸ்லாமிக் கட்சிகளுக்கிடையே கடும் இழுபறி. பாவம், தேர்தல் முடிவு வந்த பிறகு தான் தெரிய போகுது. வங்கதேசத்தோட பிரதமர் யார் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக எளிய ஆளுமை திட்டத்திற்கு கூடுதலாக 50க்கும் மேற்பட்ட அரசு சேவைகள், அதாவது முதல்வர் தொடங்கி வைத்துள்ள எளிய ஆளுமை திட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட நிறுவன அரசு சேவைகளை இதில் இணைச்சிருக்காங்க. விரைவில் இணையதளங்கள் மூலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. ஏன்னா ஏகப்பட்ட திட்டங்கள் இந்த ஆட்சியில், பல்வேறு வகையான திட்டங்கள். ஒவ்வொரு திட்டத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒன்றும் அடுத்தடுத்த திட்டத்தை பார்த்து நம்ம போட்டித் தேர்வுக்கு எடுத்துக்கலாம். அந்த பிரான்சிடமிருந்து அதான் 114 இன்றைய இதில் தினமணியில் பிரான்சிடமிருந்து மேலும் 114 ரபேல் போர் விமானங்கள் கொள்முதல், பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல். அதே தான். அதுக்கு இது அடுத்தது மிக முக்கியமானது ஒன்று, தொழில்துறை தொடர்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். தொழில்துறை தொடர்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். பாருங்கள், தொழில்துறை தொடர்பு திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் வியாழக்கிழமை நிறைவேறியது. இது வரலாற்று சிறப்புமிக்க திருத்தம் என பாஜக தெரிவித்துள்ளது. பாஜக தலைவரான என்டிஏ கூட்டணி தெரிவித்துள்ளது. நடைமுறையில் இருந்த 29 தொழிலாளர் சட்டங்களில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது விதி 2019, தொழில்துறை விதி 2020, சமூக பாதுகாப்பு விதி 2020 இது பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் மேற்கூறிய 3 சட்டங்கள் நடைமுறையில் இல்லாததை உறுதிப்படுத்த 2020 திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தம் என என்டிஏ கருதுகிறது. இந்த திருத்த மசோதா மக்களவையில் நடைபெற்று விவாதத்தில் பங்கேற்ற பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பேசியது. இதெல்லாம் பேசியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய போட்டித் தேர்வு பாயிண்ட்ஸ் ஆஃபதில் தொழில்துறை தொடர்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. அங்கே உள்ள இது சாதகங்கள் பாதகங்கிறத பேசியிருப்பாங்க. இவங்க இந்த வாட்டி சட்டங்கள் ஏற்றப்படும் போதெல்லாம் சரியான விவாதங்களே இல்லாமல் அது பாட்டில் போயிட்டு இருக்கிறதாக செய்திகள் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆரோக்கியமான விவாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். இது இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள நியூஸ் பேப்பர் அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த கட்டிங்ஸ் இதெல்லாம் போடுவோம். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு செய்தியும் நம்ம இதில் இடம்பெறும். ஒவ்வொரு செய்தி, போட்டித் தேர்வு சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்துமே இந்த சேனலில் இடம்பெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். பாருங்கள்.
வாழ்த்துக்கள்.